வருக தூய ஆவி, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவி, வருக எந்தன் நெஞ்சிலே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் ஓங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவி, வருக எந்தன் நெஞ்சிலே. ஓகேங்க, குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் த ஹோலி பைபிள் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் சாம்வெல் சாப்டர் 17. ஸோ இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னாக்கா, த கிங் டேவிட் அண்ட் அந்த ஃபிலிஸ்டியன் ஜைஜாண்டிக் ஃபிலிஸ்டியன் கோலியாத், இவங்களை பற்றி உள்ள அந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது அந்த டைமில் வந்து அரசர் சவுல், பட் அரசராக ஏற்கனவே வந்து தாவீது திருப்பொழிவு பெற்றிருப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுனாக்கா, ஒரு ஃபிலிஸ்டியன்ஸுக்கும் இஸ்ராயல்ஸுக்கும் ஒரு போர் பதட்டம். அப்போது அந்த குறிப்பிட்ட அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபிலிஸ்டியனுடைய பாசறையிலிருந்து ஒரு ஜைஜாண்டிக் ஒரு மனிதன் வெளியே வரான். வெளியே வந்து இஸ்ராயல் படைகள் பார்த்து வந்து பழித்து பேசுகிறான். எப்படின்னா, அவன் வந்து நல்லா அவனை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணோம். எப்படின்னா, அந்த ஒரு பெரிய உருவத்துடனும் ஒரு அரக்கன் போன்ற ஒரு ஆளுடன் இந்த சிறுவனாகி தாவீது எப்படி கடவுளுடைய உதவியோடு போரிட்டார் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையோடு போரிட்டார். அதை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த கோலியாத் எப்படிப்பட்டவனாக இருந்தானாக்கா, இஸ் வெரி ஜைஜாண்டிக், ஹியூஜ், ஒரு அரக்கனோட தோற்றம். அவனுக்கு வந்த அந்த எப்படின்னா, அந்த ஒரு ஆர்மர் கவசம் எப்படி, மார்பு கவசம் எப்படின்னா, ஒரு 57 கிலோகிராம் கொண்ட ஒரு வீண் சிதல் போன்ற ஒரு அந்த கவசம், கைகளும் சரி கால்களையும் சரி கவசம். அவனுடைய தோள்களுக்கு இடையில் ஒரு எரிவேல் வேறு இருக்குது. அவனுடைய ஈட்டியுடைய முனை வந்து 7 கிலோ இரும்பால் ஆனது. இப்படிப்பட்ட ஒருவன் வந்து முன்னால் வந்து இஸ்ராயலரை பழித்துரைக்கிறான். பழித்துரைச்சி என்ன சொல்கிறான்னா, இங்கே போருக்கு வரீங்களா, உங்களில் ஒருத்தனை செலக்ட் பண்ணுங்க, அவன் வந்து என் கூட போரிடட்டும், அவன் வந்து என்னை மேற்கொண்டு என்னை கொன்று விட்டால் நாங்கள் எல்லாம் பிலிஸ்தியர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமைகள், நான் உங்களுக்கு பணிவு புரிவோம். ஒருவேளை நானும் அவனை கொன்னுட்டா நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாக இருக்கணும், அடிமை வேலை செய்யணும் அப்படின்னு சேலஞ்சு விடுறான். அதாவது அந்த மக்களை, இஸ்ராயல் மக்களை பார்த்து பழித்துரைக்கிறான். அப்போது இப்படியே வந்து ஒரு 40 நாட்கள் காலையும் மாலையும் பழித்துரைக்கிறான். அப்போது இது தாவீதுக்கு கூடிய செவிகளுக்கு போகுது. தாவீது யார்? யூதா. இவன் வந்து கோலியாத் வந்து கோலியாத் வந்து காத் சேர்ந்தவன். இப்போது தாவீது வந்து சிறுவன் தாவீது வந்து யூதாவை சேர்ந்த பெத்லகேம் ஊரை சேர்ந்த இசாயுடைய மகன். அவங்க 8 பிள்ளைங்க. அதில் வந்து இந்த இருவன் மட்டும்தான் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சிட்ருப்பான், மற்றவங்களுக்கு போருக்கு சென்றிருப்பாங்க அவங்களுடைய அண்ணன்மார்களை. இப்போது இந்த தாவீதுக்கு வந்தால் தாவீது என்ன பண்ணுவார், சவுல் மன்னன்னு போயிட்டு இதை குறித்து, இந்த கோலியாத்து குறித்து யாரும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது அரசே, நான் வந்து அவனை மேற்கொள்ள போகிறேன். ஏன்னா நான் ஆடு மேய்த்துட்ருக்கும்போது கரடியையும் சிங்கத்தையும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்து தான் சென்ற அந்த கோலியாத்தை மேற்கொள்ள போதா சொல்கிறான். அப்போது
சவுல் மன்னர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தன்னுடைய உடைகளையும் கொடுத்து வாளையும் கொடுத்து போகுன்னு சொல்கிறார். அப்போது வந்து இவர் என்ன பண்ணுவார், இந்த தாவீது வந்து இவன் வந்து சிவந்த மேனியும் அழகிய தோற்றமாக உள்ள ஒரு சிறுவன் தாவீது. இப்போ இவர் என்ன பண்ணுவார், அதை போட்டு பார்த்து இந்த வாழை வந்து இடையில கட்டிட்டு இப்படி நடந்து பார்க்கும்போது முடியாது. அப்போ என்ன சொல்லுவார் மன்னர்கிட்ட, எனக்கு இது பழக்கம் இல்லை, இதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுவார், இந்த ஒரு வழியில் அவர் கையில் வந்து அந்த இடையற்குரிய ஒரு பவுச்சில் ஒரு பேக் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கூழாங்கல் நல்ல ஸ்மூத்து ஸ்டோன்ஸ் அந்த கூழாங்கல்களை எடுத்து போட்டுக்குவார். கையில் கவன் இருக்கும், ஓகேங்களா, ஸ்லிங் இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த கோலியாத்துக்கு முன்னால் போவார். அப்போ அந்த கோலியாத்து எதிரில் வருவான். அதில் சொல்லிட்டு என்ன சொல்லுவான், நீ ஒரு கோலோடு என்னிடம் வர நான் am I a dog that you come with a stick? Come, I'll kill you and give the flesh, your flesh to the birds of the air and the animals of the field அப்படின்னு சொல்கிறான். நீ நான் கொன்று உன்னுடைய சதையை வந்து வானத்து பறவைகளுக்கும் இந்த நிலத்து விலங்குகளுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி பழித்து பேசுகிறான் ரொம்ப. அப்போது தாவீது என்ன சொல்லுவாருனாக்கா, ஸோ யூ கம் வித் the sword, the spear and the javelin, but I come with the Lord of the host, the God of the armies of Israel. This very day the God will deliver you into my hands. I will strike you down and I'll cut off your head and give your flesh to the birds of the air and to the animals of the earth, so that the whole earth will come to know there is God in Israel சொல்லுவார். அந்த அளவுக்கு கடவுள் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அன்பும் கொண்ட ஒரு மனிதர் தான் தாவீது. எனக்கு வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் ரொம்பவும் பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி வந்து தாவீதும் சவுலுடைய மகன் வந்து ஜோனத்தனும். இவங்க ரெண்டு பேரும் தாவீதும் ஜோனத்தனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நட்புக்கு இலக்கணமான ஒரு கேரக்டர் தான், ஒரு பர்சனாலிட்டி தான் இந்த ஜோனத்தன். அப்போது இப்போ வந்து இவர் என்ன தாவீது என்ன பண்ணுவாருன்னா, அவன் பழித்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த பைக்குள்ளே கைவிட்டு அந்த கூழாங்கல்லை எடுத்து அந்த கவனில் வச்சு சரியாக குறி பார்த்து இந்த கோலியாத்துடைய நெற்றியை குறி பார்த்து அப்படியே எறிவான். இப்போ அந்த கல் என்ன பண்ணோம்னா, இந்த கோலியாத்தினுடைய நெற்றியில் போய் பதிந்து அது கீழே விழுந்துருவான். சொன்ன மாதிரியே அவன் கீழே விழுந்துருவான். இப்போ இவர் என்ன பண்ணுவார், இவர்கிட்ட அந்த வாழெல்லாம் ஒன்று இல்லையா, நேராக ஓடி போய் அந்த கோலியாத்தினுடைய உடல் மேலே ஏறி அவனுடைய இடையில இருந்த அந்த வாளை எடுத்து அவன் தலையை துண்டிச்சிருவான். பார்த்தீங்களா? இப்போது இந்த கடவுளுக்கு வந்து பெரிய பெரிய அதாவது அந்த கடவுள் வந்து யாருக்கு துணை புரிந்து அந்த போரை தன்னுடைய போராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஒரு சோல்ஜர்ஸோ பெரும்படையோ தேவையே இல்லை. ஏன்னா கடவுளுடைய கரமே அந்த போரை நடத்தி அவர் வந்து எதிரிகளை வெற்றி கொள்வார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் தான் இஸ்ராயலின் தேவன், நம்முடைய தேவன். அப்போ என்ன பாருங்கள், தாவீது ஒரு சின்ன பையன், ஒரு 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 அந்த 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 பிலிஸ்டியனுக்குடைய கோலியாத்துடைய உடலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக ஒரு சிவந்த மேனியுடைய அழையத்துடைய ஒரு மெல்லிய உடலுடைய ஒரு சிறுவன். இவர் வந்து அந்த அரக்கனோட போர் புரிஞ்சு அவனோட கொல்லணும்னா நிச்சயமாக அவன் ஆத்மாவில் அந்த மைண்டில் வந்து கடவுள் இருக்கார் அப்படின்னா கடவுள் மேலே அவ்வளோ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அன்பு. கடவுள் என்னை தான் அனுப்பி இந்த கோலியாத்து மேற்கொள்ள பண்ணுறாரு. அதனால் புரிஞ்சுட்டு தான் அந்த கடவுள் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வெறும் கூழாங்கல்லும் கவனையும் வைத்து இந்த கோலியாத்தை வீழ்த்துறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இதில் நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னாக்கா, நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய மனிதர்களுடைய எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சோதனைகள் எவ்வளவோ நமக்கு வரலாம்.
பட் த மைட்டி காட்ஸ் த ஹேண்ட்ஸ் ஆர் வித் அஸ். அவருடைய உள்ளங்கையில் நம்ம இருக்கோம். கடவுள் நமக்காக போரிடுவார். அப்போ நம்ம கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கும்போது அந்த போர் வந்து நம்மளுடைய போரும் இல்லை, நம்மளுடைய பிரச்சனைகளுடைய நம்மளுடைய ப்ராப்ளமும் இல்லை, அது வந்து கடவுளுடைய ப்ராப்ளம், கடவுளுடைய பிரச்சனைகள், கடவுளுடைய போர்வா. அப்போது வந்து அவர் வந்து நமக்கு எதிராக செயல்படும். யாராவது மனுஷர்கள் நம்மளை வந்து அழிக்கணும்னு நினச்சா கூட அந்த கடவுள் நம்ம கூட இருந்து அந்த நம்மளுடைய எதிரிகளோ நம்மளுக்கு எதிராக செயல்படும் அது எண்ணங்கள் கூட நம்ம அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க அந்த மனிதர்களை அவர் மேற்கொள்வார், அவர் பார்த்துக்குவார். ஸோ அதை தான் வந்து தாவீது செய்தார். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணோம், கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, பயமற்ற ஒரு நிலையில் நம்ம இருப்போம். பயப்படவே கூடாது. ஏன்னா கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் என் கூட இருந்து அவர்களோடு போரிட்டு எனக்கு வெற்றி தருவார்ன்ற அந்த நம்பிக்கையோடு வாழணும். ஓகேங்களா? இந்த இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சொன்ன மாதிரியே பாருங்கள், அவர் நான் உன்னை வீழ்த்தி கீழே தள்ளி உன்னைய தலையை கொய்து உன்னுடைய இந்த சதையை வந்து வானத்து பறவைகளுக்கும் அந்த நிலத்து விலங்குகளுக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு பாருங்களா. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, I'll give the dead bodies of what? The Philistines to the birds of the air and the animals of the earthன்னு சொல்கிறாங்களே, அதுதான் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு போய் ஃபிலிஸ்தீன்ஸை பின்தொடர்ந்து ஃபிலிஸ்தீன்ஸை அழிக்கிறாங்க. ஸோ கடவுள் நம்ம பக்கம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அந்த எந்த பிரச்சனையாலும் கடவுள் பார்த்துக்கார், கடவுள் நமக்காக போய்விடுவார். ஓகேங்களா? இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.